நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீ தான் விஜயோட ஃபேனே இல்லையே, அப்புறம் ஏன் நீ வந்து டிவி கேக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. விஜயோட ஃபேனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு எதுவும் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேரை வந்து பர்சனலாக பிடிக்கும். அது மாதிரி தான் எல்லாருக்குமேன்னு அவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்கள பிடிக்கும். அதுக்காண்டி வந்து இந்த எலெக்ஷனுக்கும் அந்த மூவிஸ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது மாதிரி ஆக்டராக விஜயை பிடிச்சா மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு இருக்கா? ஒரு எப்படி சொல்கிறது, இத்தனை வருஷமாக வந்து சேம் ஒரே மாதிரி ஆட்கள் தான் வந்து திரும்பி திரும்பி ஆட்சிக்கு வந்து மாறிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸுமே நம்ம அவ்வளோ இது பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ விஜய் சார் வராங்களா, அவங்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படிலாம் மாற்றம் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து அதை எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கோம். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டு இது. எப்படி சொல்கிறது, யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்படி வருவாருன்னு சொல்லி. யார்கிட்ட கேட்டாலும் அதை தான் சொல்கிறாங்க. அவருக்கு என்ன ஒரு 5 இல்லைன்னா 10 இது தான் கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். இவ்வளோ இதாக வருவாருன்னு நினைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா அது எப்படி வேணால் அவங்க மாற்றிடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது தான். ஏன்னா இத்தனை வருஷமாக தொடர்ந்து வந்து 2 கட்சி தான் மாற்றி மாற்றி வந்துட்டுருந்தாங்க. அந்த ஒரு இதவே வந்து இந்த தடவை விஜய் சார் வந்து அதவே மாற்றிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்பவே தெரியுது. ஏன்னா எப்படி சொல்கிறது, இத்தனை வருஷமாக வந்து இவ்வளோ இதாக யாரும் வந்து ஓட்டு போட்டது கிடையாது. நிறையா கள்ள ஓட்டு போடுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தடவை வந்து எங்கெங்கேயோ இருந்து எல்லாருமே வந்து கரெக்டாக அவங்களோட ஓட்டை போட்டாங்க. இன்னொன்று, இந்த கள்ள ஓட்டு விழுகாததுக்கு காரணம் வந்து அந்த எஸ்ஐஆர் அந்த இது தான். அதனால கரெக்டாக யார் யாருக்கு ஓட்டு இருக்குது இல்லைன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது பண்ணனால மட்டும்தான் இந்த தடவை கரெக்டாக எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து நம்மளோட மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். எல்லாரோட மனசுலேயும், மக்கள் மனசில் வந்து ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காண்டி தானே எல்லாருமே அதை முடிவு பண்ணி இப்படி விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவு. எந்த திங்கட்கிழமைக்குமே யாருமே வெயிட் பண்ணதே கிடையாது. ஆனால் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த திங்கட்கிழமைக்காண்டி ரொம்பவே வெயிட் பண்ணோம். அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.